முருகனின் அருள். ஒரு விவசாயியின் கதை. பழந்தமிழ் நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் சுந்தரம் என்கிற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்களை வளர்த்து கஷ்டப்பட்டு வாழ்வாதாரம் நடத்தினார். அவருக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் முருகனிடம் அவர்களுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருந்தது. ஒரு ஆண்டு பருவமழை தாமதமாக வந்தது. வானம் கருமையாக மட்டுமே இருந்தது. மழை பொழியவில்லை. நிலம் வெடித்து போயிற்று. வயல்கள் வறண்டு பயிர்கள் சாக ஆரம்பித்தன. கிராமத்து மக்கள் அனைவரும் கவலையில் மூழ்கினர். சுந்தரம் தினமும் தன் வயலுக்கு சென்று வானத்தை பார்த்து ஏங்கி நிற்பார். கடவுளே, எங்களுக்கு இறங்க வேண்டும். இந்த பஞ்சத்தில் எப்படி வாழ்வோம் என்று பிரார்த்தனை செய்தார். அவரது மனைவி மீனாட்சி ஒரு நாள் அவரிடம் சொன்னாள், இந்த வருடம் பழனி மலையில் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் துன்பம் தீரும் என்று கிராமத்து பெரியவர்கள் சொல்கிறார்கள். சுந்தரம் முடிவு செய்தார். அவர் தனது கடைசி சேமிப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு பழனி மலைக்கு யாத்திரை செய்ய துணிந்தார். வழி நெடுகிலும் ஓம் சரவணபவா என்று முருகனின் திருநாமத்தை ஜபித்து கொண்டே சென்றார். பழனி மலையின் அடிவாரத்தில் பசுமையான வயல்களும் தென்னை மரங்களும் அவரை வரவேற்றன. மலையேறும் படிகள் தொடங்கியதும் அவர் ஒவ்வொரு படியையும் முருகனை நினைத்து ஏறினார். கோவிலுக்குள் நுழைந்ததும் அங்குள்ள அமைதி அவரை ஆழ்ந்த பக்தியில் மூழ்கடித்தது. கர்ப்பன் மீது அமர்ந்திருக்கும் முருகனின் திருவுருவமும் அழகும் அருளும் பொழிந்தது. சுந்தரம் கண்ணீர் விட்டு வணங்கினார். தாயே சரவணபவா, என் குடும்பத்தை காப்பாற்று, என் வயல்களுக்கு நீர் தாராயோ என்று பிரார்த்தித்தார். கோவில் பூசாரி அவருக்கு திரு அமிர்தமும் குங்குமமும் பிரசாதமுமாக வழங்கினார். அன்று இரவு சுந்தரம் கோவில் வளாகத்திலேயே தூங்கினார். கனவில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்ற அதில் முருகன் காட்சி தந்தார். அவர் சொன்னார், உன் பக்திக்கு மகிழ்ச்சி, உன் கிராமத்துக்கு திரும்பு. நான் உன் வயலுக்கு வரமாட்டேன், ஆனால் நீ என்னை உன் வீட்டிலேயே வழிபடு. உன் முயற்சியை விடாதே. சுந்தரம் விழித்தெழுந்தபோது உள்ளம் நிறைந்த நம்பிக்கையோடு இருந்தார். அவர் கிராமத்துக்கு திரும்பியதும் அவரது வயலில் ஒரு புதிய ஊற்று தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அது முருகனின் அருள் என்று கிராமத்தார் ஆனந்த கூத்தாடினர். அன்றிலிருந்து சுந்தரம் தினமும் காலையில் முருகனை வழிபட்டு பிறகு தன் வயலில் உழைப்பார். அவரது பயிர்கள் செழித்தன. அவர் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு கிராமத்தில் அனைவருக்கும் உதவினார். இந்த கதை நம்பிக்கை, முயற்சி, கடவுளின் அருள் ஆகியவற்றை சக்தியை நினைவூட்டுகிறது. முருகனைப் போல நாமும் கடினமாக உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். பக்தியும் பொறுமையும் விடாமுயற்சியும் வாழ்வின் வெற்றி சாவிகளாகும்.